இனி பெரிய பிரச்சாரமெல்லாம் திமுக செய்ய வேண்டிய தேவையில்லை என்கிற அளவுக்கு எளிதாகிவிட்டது. 200ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 200 வெல்வோம் 200 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக 200 கூட்ட வேண்டியது இருக்கு. நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பேட்டி கொடுத்தார் சமீபத்தில். அந்த பேட்டியில் தைரியம் இருந்தால் நீங்கள் தேர்தலில் இப்போ கலைச்சிட்டு ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் சந்திங்க உடனே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா முதல்வர் மு.க. ஸ்டாலின் நோக்கி. நான் திருப்பி கேட்குறேன், அறுதி பெரும்பான்மை பெறாமல் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு தேர்தலை சந்திக்க தயாரா? நான் கேட்குறேன், இந்த நாட்டில் ஒரு ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. எந்த அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டினீர்களோ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பைசாபாத் தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறல. தைரியம் இருந்தால், ஆண்மை இருந்தால் நாளைக்கு நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு தேர்தலை சந்திப்பதற்கு நீங்கள் தயாரா? ஆஞ்சில் சம்பத் கேட்கிறேன் அண்ணன் ஸ்டாலினுக்காக. இதுக்கு நயினார் நாகேந்திரன் பதில் சொல்வாரா? சொல்ல மாட்டார். அவர் இப்படி கடந்து எஸ்கேபிசம்பாங்க, அப்படி கடத்திட்டு போயிடுவார்.